பழனி முருகன் கோயிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு தெரியுங்களா? அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 தடவ அபிஷேகம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாம 4 விதமான அபிஷேகங்கள் நடக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், அது மட்டும் இல்லாம பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. முருகனுடைய சிலையில மார்பகத்துல சந்தன காப்பு வைப்பாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இரவு முழுதும் அந்த சிலை வந்துட்டு வேர்த்துக்கிட்டே இருக்குங்க. அதே போல தண்டாயுதபாணி சிலையில வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால், கண்ணு, மூக்கு எல்லா உறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு தெளிவா வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்கும். கல்லுல செதுக்குன மாரியே. இந்த சிலையை செஞ்சது போகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? 9 வருஷங்க. இந்த சிலையை செய்யறதுக்கு முன்னாடி அம்பாள், முருகன், அது மட்டும் இல்லாம அகத்தியர் இவர்கள் சொற்படி தான் வந்துட்டு போகர் இந்த சிலையை செய்ய ஆரம்பிச்சார்ன்றது ஒரு கருத்து இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல மூலிகைகள் வந்து சேர்த்து செய்யப்பட்ட சிலை தான் இந்த தண்டாயுதபாணி சிலை. இந்த 81 சீடர்களும் வந்து பாத்தீங்கன்னா போகருடைய சொற்படியே வந்துட்டு இந்த சிலையை வடிவமைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிலை மேற்கு திசை நோக்கி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போகருடைய மனைவியின் வேண்டுகோளுக்கு அந்த சிலையை வந்து மேற்கு திசை நோக்கி வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணாங்க. இதே பழனியில் 2 மரகத சிலையும் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முருகன் சிலையோட இருக்கு, இன்னொன்னு போகருடைய சமாதியில இருக்குங்க.